Deva4win, welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம இந்த crochet peacock feather earring எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பண்றதுக்கு நான் இன்னைக்கு 4P acrylic yarn சூஸ் பண்ணியிருக்கேன். சோ கலர் வந்து இந்த மூணு கலர் எடுத்துக்கோங்க. இது மூணுமே நமக்கு கொஞ்சம் thread இருந்தா போதும். Then hook size வந்து 3mm ஃபாலோ பண்ண போறேன். இயரிங்காக இயரிங் பின்னும் ஜம்பிங் ரிங்கும் எடுத்துக்கிறேன். Then சென்டரா நம்ம பேஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஆஃப் பீட் இருந்தா எடுத்துக்கோங்க. Then scissor. So first நம்ம green கலர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். green yarn எடுத்து magic circle போட்டுக்கோங்க. magic circle போட்டதுக்கு அப்புறம் chain 2 1 2. So இந்த chain 2 வந்து நம்மளோட first half double crochet. இப்போ இந்த magic circleல நம்ம ரெண்டு half double crochet பண்ண போறோம். 1 2 half double crochet பண்ணினதுக்கு அப்புறம் next நம்ம 5 double crochet பண்ண போறோம். 1 2 3 4 5 double crochet போட்டதுக்கு அப்புறம் ஒரு triple crochet பண்ணிக்கலாம். ஸோ triple crochetக்கு ஹூக்கில் நம்ம 2 times இந்த மாதிரி yarn over பண்ணணும். அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணி ரெண்டு லூப்பாக இப்போ நம்ம வெளியில் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 loops, அடுத்த 2 loops, லாஸ்ட்டாக இருக்க 2 லூப். ஒரு triple crochet பண்ணினதுக்கப்புறம் இங்கே எப்படி என்னென்ன ஸ்டிச் நம்ம பண்ணோமோ அதை தான் ஆப்போசிட்டில் அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 5 double crochet பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 double crochet பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம இங்க 3 half double crochet பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே போல இங்கேயும் 3 half double crochet. 1 2 3. ஸோ நம்மளோட இந்த பேக் சைடில் இருக்கு இல்லையா, இந்த சின்னதாக இருக்க த்ரெட்டை பிடிச்சி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இந்த கேப் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகாது, கொஞ்சம் இந்த மாதிரி கேப் தெரியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிடலாம். ஒரு செயின் போட்டுட்டு த்ரெட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட செகண்ட் கலர் ஆட் பண்ணிடலாம், அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கை ப்ளூ கலர் எடுத்துருக்கிறேன் செகண்டு. இப்போ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணினப்ப half double crochet போட்டோம் இல்லையா, அதில் 3வது half double crochetலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்மளோட 3rd half double crochetலேருந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் செயின் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிற 5 ஸ்டிச்சஸ்லேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருந்தோம் இல்லையா, இப்போ ஒரு செயின் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்தே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சிலேருந்து ஒரு ஸ்டிச்லேயும் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். 3 4 5 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிச்சில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சிங்கிள் க்ரோஷே செயின் 1 சிங்கிள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு செயின், சேம் ஸ்டிச்சில் அகெயின் இன்னொரு சிங்கிள் க்ரோஷே. அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிற 1 2 3 4 5 6 7 ஸ்டிச்சஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் க்ரோஷே பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் இருக்க 7 ஸ்டிச்சஸில் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே வாங்க. போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பிக்காட் ஸ்டிச் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த பிக்காட் ஸ்டிச்சுக்காக
அடுத்த ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கலாம். 7 சிங்கிள் crochet போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு செயின் 3 1 2 3 செயின் 3 போட்டதுக்கப்புறம் இங்கே நம்ம சிங்கிள் crochet போட்டோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி இந்த 2 லூப்பில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். இந்த த்ரெட்டை இப்படி எடுக்கணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிக்காட் ஸ்டிச் வந்து க்ரியேட் ஆகிடும். அடுத்து இருக்கிற 3 ஸ்டிச்சில் நம்ம சிங்கிள் crochet போட்டுக்கலாம். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் crochet 1 2 லாஸ்ட் ஸ்டிச்சில் இன்னொரு சிங்கிள் crochet. ஸோ 3 சிங்கிள் crochet போட்டதுக்கப்புறம் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. ஸோ பேக் சைடில் இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க எக்ஸஸ் யான்லாம். நம்ம தேர்ட் கலர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் எங்கேருந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த பிக்காட் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து 4th ஸ்டிச்சில் 1 2 3 4 4th ஸ்டிச்சில் அட்டாச் பண்ணிக்கோங்க. உங்களோட தேர்ட் கலரை 4th ஸ்டிச்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபுல்லாக பிக்காட் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் நம்ம அட்டாச் பண்ணின அதே ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு செயின் 2. இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். செயின் 2 போட்டதுக்கப்புறம் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்தது அகெயின் செயின் 2 1 2 ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இப்படி இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் அகெயின் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நம்ம 2 பிக்காட் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அடுத்ததில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா செயின் 3 போட்டு பிக்காட் ஸ்டிச் பண்ண போகிறோம். 1 2 3 செயின் 3 போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செயினில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இதுக்கு முன்னாடி 2 பிக்காட் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து நம்ம செயின் 2 தான் போட்டிருப்போம். இப்போ அடுத்து வர 3 பிக்காட்டுக்கும் நம்ம செயின் 3 போட போகிறோம். ஸோ ஒன்று ஆல்ரெடி முடிச்சிட்டோம். இப்போ அகெயின் செயின் 3 போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். இப்போ 2 செயின் 3 பிக்காட் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டிச்லேயும் அகெயின் செயின் 3 1 2 3. ஸோ செயின் 2ல் நம்ம 2 பிக்காட் பண்ணியிருப்போம். செயின் 3ல் 3 பிக்காட் பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச். ஸோ 3 பிக்காட் ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறம் இப்போ நம்ம லாஸ்ட்டில் இந்த சென்டராக வந்து என்ன பண்ண போகிறோம்னா 4 செயின் போட்டுக்க போகிறோம். 1 2 3 4 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் அதே போல் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு செயினில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச், அடுத்த செயினில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இந்த த்ரெட்டையும் நான் இன்சர்ட் பண்ணியே அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ ஆப்போசிட்டில் இங்கே எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே போல் தான் 3 டைம்ஸ் வந்து 3 செயின்ஸ் போட்டு பிக்காட் பண்ணணும். 2 டைம்ஸ் வந்து 2 செயின்ஸ் போட்டு பிக்காட் பண்ணணும். 1 2 3 ஃபஸ்ட்டு செயினில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு செயின்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். செயின் 3 1 2 3 slip stitch, again chain 3 1 2 3,
ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இப்போ நம்ம 3 டைம்ஸ் வந்து செயின் 3 போட்டு பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது 2 டைம்ஸ் வந்து செயின் 2 போட்டு பண்ண போகிறோம். 1 2 2 செயின்ஸ் போட்டுட்டு 2 பிகாட் ஸ்டிச் வந்து பண்ண போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் 1 2 செயின் 2 ஸ்லிப் ஸ்டிச். அடுத்த ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட இயரிங் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ எக்ஸஸ் யான்லாம் பேக் சைடில் இன்சர்ட் பண்ணிட்டேன். சென்டராக வந்து இந்த ஆஃப் பீட் காமிச்சேன் இல்லையா, ஸோ இதே போல் இன்னொன்று செஞ்சுக்கோங்க. இந்த சென்டர் போர்ஷனில் நம்ம இந்த மாதிரி ஆஃப் பீட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிக்கலாம், இல்லை பேஸ்ட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இயரிங் பின் இருக்கு இல்லையா, இதையும் நம்ம இதில் அட்டாச் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பியூட்டிஃபுல்லான பீகாக் ஃபெதர் இயரிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.